வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த ஃப்ளிப்கார்ட் டீல்ஸில் தான் ப்ளஸ் ஆல்ரெடி இந்த 23ஆம் தேதிக்கு எல்லாத்தையும் ஒத்தி வச்சிருப்பாங்க. அது காரணம் வந்து இந்த ஜிஎஸ்டி புதுசாக வந்து எல்லாமே மாறுது. இது மாறும்போது என்ன ஆகுதுன்னா இம்பேக்ட் எங்கே இருக்கலாம் அப்படின்னா, மொபைலில் பெரிய அளவில் இம்பாக்ட் இல்லைனாலும் ஹோம் அப்ளையன்ஸில் இம்பாக்ட் இருக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ மொபைலில் மட்டும் ஒரு டீல் வச்சுட்டு திரும்ப 23ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து ஹோம் அப்ளையன்ஸ் மற்ற ஏரியாவில் டீல் வைக்க முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் செட் ஆகாது. பட் பெரும்பாலும் இவங்க டெய்லி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பேனர்லாம் அடிச்சு மொத்தமாக ஓவராலாக ஒரு பில்டப்பாக பிக் பில்லியன் டேஸ் நடத்தினா தானே செட் ஆகும். ஸோ அதனால தான் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்ச நாள் காத்திருக்கிறதுல தப்பு இல்லை. 23ஆம் தேதி அப்போ நமக்கு இன்னும் தெளிவான நிறைய பதில்கள் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான். சரியா? ஸோ மொபைல் ப்ரைஸ் வந்து எதெல்லாம் ட்ராப் ஆகலாம் அப்படின்னும் போது நத்திங் ஃபோன் 3யோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். இன்கேஸ் அது வந்து ஒரு 45லேருந்து 50க்குள்ளே வந்ததுன்னா உங்களில் எவ்வளோ பேர் வாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நத்திங் ஃபோன் 3 யூஸர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சரியா? ஸோ ஆகும்போது எனக்கு வந்து நான் பர்சனலாக நத்திங் ஃபோன் 3யோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, எட் அனதர் நத்திங் ஃப்ளாக்ஷிப்பு பட் நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா 80,000 கன்சிடர் பண்ணும்போது. பட் ஒரு 45 to 50K அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல கேமரா, யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரியான ஆஸ்பெக்டில் ஆல்ரெடி நத்திங் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க நத்திங் ஓஎஸில். ப்ளஸ் 8s Gen 4ஓட சேர்ந்து கப்பல் ஆகும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. அண்ட் ஓவரால் பில்டு குவாலிட்டி மாதிரியான ஃபேக்டர்ஸ் அண்ட் கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம்னஸ் இருந்தது. ஸோ இப்போ 45 to 50K அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நல்ல டிவைஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணும். அதுக்காக எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லலைங்க. நான் இப்போ கொஞ்ச நேரம் அடுக்கி சொன்னேன் இல்லையா அந்த ஆஸ்பெக்டில். ஏன்னா கேமரா கன்டினியூஸாக யூஸ் பண்ணாலே அந்த ஃபோன் வந்து ஹீட் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் கேமிங்கில் கன்டினியூஸாக கொஞ்சம் இன்டென்ஸான கேமிங் செஷனுக்குள்ளே போனீங்கனாலும் அந்த ஃபோனோட ஃப்ரேமில் ஹீட் தெரியும். சரியா? இதான் நத்திங் ஃபோன் 3. ஸோ கேமிங் யாராவது வாங்குறீங்கன்னா மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் கொஞ்சம் லைட்டாக அண்டர் லக் பண்ணி கூட அதை பெட்டர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நிலவரம் இதுதான். சரியா? ஆனால் ஃபோன் 3 வந்து கண்டிப்பாக 45 to 50K கிடைக்குதுன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். தைரியமாக கன்சிடர் பண்ணலாம். ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்கள். என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் நீங்கள் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியும் இப்பயும் கூட நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா 45லேருந்து 50,000 கூட ஓவரனே போனேன் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்ஸில் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். சரி, S24 வந்து மொத்தம் ஸ்னாப் ட்ராகன் வேரியன்ட் வந்ததுன்னா மேபி 40K அந்த மாதிரி வந்ததுன்னா அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் நமக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்கும். அண்ட் இவ்வளோ நேரம் கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. S24 FE கண்டிப்பாக வந்து 35,000 கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. காத்திருந்து பார்க்கலாம். பட் இப்போ S24 FE S24 ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க. S24 FE S24ஓட பெட்டராகவே பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணும். ஏன்னா பிகர் பேட்டரி, கொஞ்சம் பிகர் பேட்டரி அண்டு உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் கொஞ்சம் பிகர் டிஸ்பிளேயும் சில சமயங்களில் ஒரு சிலருக்கு மீடியா கன்சம்ஷன் ஆஸ்பெக்டில் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் சொல்லுவேன். பட் ஓவரால் ப்ரீமியம்னஸ்ஸு, அந்த காம்பேக்ட் ஃபீலு, பெட்டர் மெட்டீரியல் மாதிரியான ப்ளஸ் அந்த சிமெட்ரிக் பெசல் மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக S24 இல்லாட்டி S24 ப்ளஸ்ஸோ இந்த FE பீட் பண்ணிடும். சொல்லப்போனால் S25 FE வந்து இந்த வருஷத்துக்கு இல்லை, அது அடுத்த வருஷம் பிக் பில்லியன் டேஸ்க்கு நம்ம பேசுவோம், இல்லாட்டி சம்மர் சேல் அப்போ பேசுவோம். அப்போ தான் S25 FEக்கு காலம் கடந்து கரெக்டாக வந்து நிற்கும். இப்போதைக்கு S24 FE S25 FEன்னு கேட்டால் தெரில. 60,000 65,000 ப்ரைஸ் பண்ணாங்கன்னா விளங்குமா? ஸோ அதோட ப்ரைஸ்க்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போக்கோ X7 Pro. ஸோ அது வந்து அண்டர் 20K அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அண்டர் 20Kல அது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். பட் இருந்தாலும் மிக்சட் ஃபீல் ஒரு சிலருக்கு டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல தோணுது. மற்றபடி வரதும் இல்லை. சரியா? அதே சமயம் போக்கோ F7 வந்து 30,000 கீழே தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இன்னொரு 1000 2,000 குறைஞ்சதுன்னா வேற லெவல் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில நண்பர்கள் யூஸ் பண்ணாங்க போக்கோ F7. அவங்க எல்லாரோட கருத்துக்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையும் சூப்பராக இருக்குது, பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெர்மல் மேனேஜ்மெண்ட் கூட ஓரளவுக்கு ஓகே. டே டைமில் வெட்ட வெளியில் வெயிலில் சுற்றிட்டு இருக்கும்போது தான் ப்ரோ டிவைஸ் வார்ம் ஆகுது. மற்றபடி நான் இண்டோர்லலாம் யூஸ் பண்ணும்போது மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் டிவைஸில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பார்க்கல. அண்ட் தொடர்ந்து நான் வீடியோ எடுத்தேன். வேறு நம்ம டெக்கர்ன மெஸ்ஸா அவன் வேறு சொல்லியிருந்தான் தொடர்ந்து வீடியோ எடுத்தானா. ஏதோ ஒரு செஷன் ஸ்கூலில் கிட்ஸுக்காக ஒரு செஷனை ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தானா போக்கோ F7ல அசால்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னான். ஆனால் இப்போது ஒரு சில அப்டேட்ஸ்க்கு முன்னாடி Xiaomi 15 Ultraலாம் நான் 1080p 30 60 FPS ஒரு ஏசி ஹாலில் தான் எடுத்தேன். அதுக்கே கொஞ்சம் சூடாச்சு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நாள் இல்லை, கொஞ்சம் நல்லாவே சூடாச்சு. கையில் பிடிக்கும்போது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவனோட ஃபீட்பேக் நான் கேட்கும்போது அப்போ F7 பரவாயில்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தோணுது. நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ Edge 60 Fusion. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு 20,000 கீழே வரும். பட் மோட்டோரோலாவை பற்றி பேசினாலே நிறைய பேர் வந்து ரொம்பவே வருத்தம் தெரிவிக்கிறீங்க. இல்லை ப்ரோ, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஸ்பெக்ஷீட்டில் பார்த்தாலும் சரி, இல்லாட்டி ஈவெண்ட்டில் பார்த்தாலும் சரி, அப்போலாம் வந்து மோட்டோரோலா ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ரியாலிட்டி என்னன்னா அந்த அளவுக்கு வந்து நிஜத்தில் நான் யூஸ் பண்ணும்போது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரீசெண்டாக போட்ட G96 வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் என்னை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மோட்டோரோலா வாங்க வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோரோலா எனக்கு பிடிக்கும். ஆனால் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா
எனக்கு ஆல்ரெடி பிக்சல் மாதிரியான டிவைஸ் பிடிச்சிருக்கும் போது நான் ஏன் மோட்டோரோலா வாங்கணும்? மோட்டோரோலாவில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ பிக்சலுக்கு வந்து நான் சந்தோஷப்படுவேன். சாப்போ ட்விஸ்ட்டோ இதெல்லாம் வந்து பிக்சலுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால சொன்னேன், மற்றபடி வரதும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 9. ஸோ மோரோவர் வந்து 50 to 55K தான் இதுவும் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதுவும் 50 to 55K அண்ட் இதே சமயம் நத்திங் ஃபோன் 3 சப்போஸ் 50K அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்களேன், செம சேலஞ்சிங்காக இருக்கும்ல. பார்ப்போம். ஸோ இது வந்து பியூர்லி ஃபார் பிக்சல் கிரிக்கன்ஸ். இந்த கிரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் தப்படுத்துக்கிறீங்க. நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பல வீடியோஸில் வந்து கிரிக்கன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருப்போம். சிலருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது லைட்டாக ட்ரிகர் ஆகிடுது, தப்படுத்துக்காதீங்க. நான் திரும்ப அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம எப்போ இருந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு கம்யூனிட்டிக்கு செல்லமாக ஒரு பேர் வைப்போம்ல, அந்த மாதிரி பிக்சல் கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரியான ஒரு பேர். நம்ம கம்யூனிட்டியில் பிக்சல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிக்சல் ரொம்ப நேசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பிக்சல் கிரிக்கெட்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, பிக்சல் வந்து எப்பயுமே வேல்யூ ஃபார் மணி மாதிரியான ஒரு டிவைஸாக நிற்குமான்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் டு ஸ்பெசிஃபிகேஷனில் 0. அதுக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். ப்ரைஸ்க்கும் மற்ற எல்லாரும் கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். இப்போது பிக்சல் 9 சீரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா UFS 3.1 தான் இருக்கும். பழைய ஜென்ரேஷன் ப்ராசர் மாதிரி தான் இருக்கும். மோடமும் ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஓவரால் அன்டு ஸ்கோர் இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளே போனாலும் ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ எல்லாமே வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதோட பாதி ப்ரைஸோ இல்லாட்டி கால்வாசி ப்ரைஸில் இருக்கிற ஃபோன்ஸே அதோட அடிச்சு தம்சம் பண்ணும், இந்த மாதிரி ஸ்கோரு கேமிங் இந்த ஏரியாலலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு பிக்சல்னால் என்னென்னு எனக்கு தெரியும், அதில் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், அதில் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நான் அப்படி சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரைட்டு. ஸோ அடுத்து என்னென்னா பிக்சல் 8A கண்டிப்பாக வந்து அண்டர் 30K. 8A வந்து கண்டிப்பாக அண்டர் 30K தான் வரும். பிக்சல் 9 சப்போஸ் அண்டர் 50K வந்ததுனால வேறு லெவல் தான். இதுக்கடையில் வந்து Xiaomi 15 அது மேபி அமேசானில் 50K கீழே வருமானு ஒரு சிலர் கேட்டுட்டு இருந்தாங்க. மேபி கார்டு ஆஃபரோட அதுவும் வந்து 50Kக்கு கீழே ஆஃபர்ஸோட சேர்ந்து வரலாம். அதுவும் நல்ல ஃபோன் தான். சொல்லப்போனால் இன்னும் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. நம்ம OnePlus 13s பற்றி பேசணும், இன்னும் ஏகப்பட்ட டிவைசஸ் பற்றி பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அமேசான் ஒரு பக்கம் அவனோட லிஸ்ட்டு போடட்டும், நம்ம அதை பற்றிலாம் தெளிவாக பேசலாம். சரியா? அப்புறம் முக்கியமாக வந்து Redmi Note 14 Pro Plus அண்டர் 25K வந்ததுன்னா அந்த ஃபோனோட யூஎஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு நெட்வொர்க் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இருந்தாலும் பெரிய பேட்டரி தான், 6000+ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பயங்கரமான பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது எவ்வளோ டெலிவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 hours 8 hours கிட்ட கூட வரும். ஒரு சிலர்லாம் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 9 hours 10 hours போடுறீங்க. அது நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்கன்னு தெரில. பட் வந்து 6 to 7 hours மாதிரி வரலாம். என்ன மாதிரியான ஆளுக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேட்டரி இருந்தாலும் கூட அதோட கேமராவை நான் யூஸ் பண்ணுவேன். கேமரா வந்து நிஜமாவே Redmi Note 14 Pro Plusல ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அந்த டெலிஃபோட்டோ மூலமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எட்ஜ் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் இதே காம்படிஷனில் இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஃபோன்ஸ் அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். நான் கடைசியாக டெஸ்ட் பண்ணும்போது Nord 5 மாதிரியான ஒரு ஃபோனை முக்கியமாக போர்ட்ரேட் ஷாட்ஸு ரியர் கேமரா ஷாட்ஸில் Redmi Note 14 Pro Plus பீட் பண்ணிச்சு. ஆனால் Nord 5 Redmi Note 14 Pro Plus அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாரு. அவர் வந்து ரொம்பவே நார்மலான ஒரு யூசர், கேமராவை பெருசாக விரும்பக்கூடிய ஒரு ஆள் இல்லை, கேஷுவல் ஃபோட்டோஸ் தான் அப்படின்னு சொன்னால் 100% Nord 5 தான். பட் அப்படி இல்லாமல் கேமராவில் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் ப்ரோ, கேமராவில் அதிகமாக ரியர் கேமராவில் ஃபோட்டோ எடுப்போம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ 100% வந்து என்னென்னா இந்த காம்ப்ரமைசஸ்லாம் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி Redmi Note 14 Pro Plus சஜஸ்ட் பண்ணுவேன். ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் iPhone 15 சப்போஸ் 50,000 கீழே வந்துன்னா நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ 17 வரப்போகுது. ஸோ அப்படி பார்த்தா 2 ஜென்ரேஷன் பழைய ஃபோன் மாதிரி தானே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. லைட் வெயிட்டாக இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், கம்ஃபர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அது நல்லாயிருக்கும். ஏஐ வந்து எப்பயுமே உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஓகே. யூஸே பண்ணாத ஏஐ ஃபீச்சர்ஸ்க்காக எதுக்கு நம்ம ஏஐ இருக்கிற ஃபோனை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு 10,000 5,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னாலே 15 தான் போதும். அப்படியும் இல்லையா, 15லேயே வந்து நம்ம வேறு ஏதாவது ஏஐ அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. OnePlus 13R மாதிரியான ஃபோன்ஸும் வந்து உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் இதுக்கப்புறம் ஆஃபரில் வரும், ஆனால் அமேசானில். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னா உங்களுக்கு அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சில பதிவுகளாக வந்து நான் கொடுப்பேன். எனக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலாம். ஏன்னா நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் நான் படிப்பேன், ப்ளஸ் கௌதம் ப்ரோ படிப்பார், நிறைய நம்ம நண்பர்களே படிப்பாங்க, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு சில டவுட்ஸை வந்து ஒரு சிலர் கிளாரிஃபை பண்ணுவாங்க, நானும் கிளாரிஃபை பண்ணுவேன். ரைட்டா? ஓகேங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபரணி. பார்க்கலாம். பை.